ஒரு கேள்வி, உங்க சம்பளம் அதிகமா இருந்தாதான் சேமிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையில அதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த வீடியோ முடியும் போது சம்பளம் கூடாமலேயே எப்படி ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சது 3500 ரூபாய் சேமிக்கலாம்னு தெரிஞ்சிருக்கும். வாங்க தொடங்கலாம். வணக்கம், இது பணமும் பாதையும். நம்ம வாழ்க்கையில இருக்கும் பெரிய பண பிரச்சனைகளை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம கூட மதன் நல்ல சம்பளம் வாங்குறாரு. ஆனா மாச கடைசியில எங்க போச்சுன்னே தெரியல. சேமிப்பு ஜீரோ. இது மதன் கதை மட்டும் இல்ல, நம்மளோட கதையும் கூட. ஆனா இன்னைக்கு நாம பேச போறது பணம் கசிஞ்சு போற விடயம் இல்ல. அது வேற, இது வேற. கசிவு அப்படின்னா நமக்கே தெரியாம பணம் போறது. ஆனா இன்னைக்கு பார்க்க போறது நாம தெரிஞ்சே செலவு பண்ற விடயங்கள். அதுல கொஞ்சம் மட்டும் மாற்றம். மதனோட மாத செலவு, எடுத்துக்காட்டுக்கு வெளியில சாப்பாடு, வீக்கெண்ட் அவுட்டிங், ஓடிடி, கேபு, இதுல எந்த செலவும் தவறு இல்லை. எல்லாமே அவரோட விருப்பம். ஆனா இந்த 4 செலவுகளை சேர்த்து பார்த்தா மாசம் 11,700 ரூபாய். அதனாலதான் சம்பளம் வந்தாலும் மிச்சம் வரல. இப்போ முக்கியமான விடயம், நான் இதையெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா முழுசா நிறுத்துறது 2 வாரம் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பழைய பழக்கம். அதனால ஸ்டாப் பண்ண வேண்டாம், ஸ்வாப் பண்ணுங்க. இதுதான் இந்த வீடியோவோட முழு ஐடியா. முதல் மாற்றம், சாப்பாடு. வாரம் 4 தடவை வெளியில சாப்பிட்றீங்களா? அதை 2 தடவையா மாத்துங்க. மீதி நாள் வீட்டு சாப்பாடு. ஆச்சரியமா இருக்கும், வெளியில சாப்பிட்றதும் இன்னும் ஸ்பெஷலா ஃபீல் ஆகும். இந்த ஒரு மாற்றம் மட்டும் சுமார் 2000 ரூபாய். ரெண்டாவது ஓடிடி, அப்புறம் அவுட்டிங். ஒரு ஹானஸ்டான கேள்வி, 4 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே உண்மையில பாக்குறீங்களா? பார்க்கலனா பாஸ் பண்ணுங்க. ஸ்டாப் இல்ல, பாஸ். அதே மாதிரி வாரம் வாரம் அவுட்டிங்க்கு பதிலா மாதம் 2 நல்ல அவுட்டிங். குவாலிட்டி குறையாது, செலவு மட்டும் குறையும். இங்க இன்னொரு 1000 ரூபாய். மூணாவது பயணம். எல்லா இடத்துக்கும் கேப் தேவையா? சில பயணத்துக்கு பஸ், மெட்ரோ, ஷேர். கொஞ்சம் முன்னாடியே கிளம்புங்க. அவசர கேப் தேவையே இருக்காது. இந்த ஒரு பழக்கம் மாசத்துக்கு சுமார் 1500 ரூபாய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. 2000, 1000, 1500, மொத்தம் 4500 ரூபாய். நம்ம டார்கெட் 3500 ரூபாய் தான். அதையும் தாண்டிட்டோம். கவனிச்சிங்களா? எதையும் முழுசா விடல, வாழ்க்கையை கடினப்படுத்தல, கொஞ்சம் மட்டும் மாத்தணும். ஆனா இங்க தான் ரொம்ப பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. சேமிச்ச பணம் அதே அக்கவுண்ட்ல இருக்குது. அப்புறம் ஏதாவது ஆஃபர், ஸ்விக்கி, அமேசான், ஒரு கிளிக் பணம் போச்சு. அதனால சம்பளம் வந்த அன்னைக்கே ஆட்டோ டிரான்ஸ்ஃபர், தனி சேவிங்ஸ் அக்கவுண்ட். கண்ணுக்கு தெரியாம போனா செலவாகிற சான்ஸ் ரொம்ப குறையும். இப்போ ஒரு வருடம் கழிச்சு மதனை பாருங்க. சம்பளம் அதே, போனஸ் இல்ல, சைடு இன்கம் இல்ல, லாட்ரி இல்ல. ஆனா கையில 42,000 ரூபாய். காரணம், பெரிய சாக்ரிஃபைஸ் இல்ல, 3 சின்ன பழக்க மாற்றம். இதுல தான் ரொம்ப பெரிய சீக்ரெட் இருக்கு. பலியோட சேமிச்சது நீண்ட நாள் நிலைக்காது. ஆனா பலி இல்லாம உருவான பழக்கம் வருடக்கணக்குல தொடரும். சேமிப்பு பனிஷ்மெண்ட் இல்ல, அது உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற பாதுகாப்பு. சரி, இப்போ உங்க டர்ன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கடந்த ஒரு மாச பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல யூபிஐ ஹிஸ்டரி திறந்து பாருங்க. 3 செலவுகளை மட்டும் மார்க் பண்ணுங்க. நிறுத்தாதீங்க, மாத்துங்க. அப்புறம் அந்த மிச்சம் நேரா சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஒரே ஒரு ஸ்லைட்ல முழு வீடியோ. நினைவில் வச்சுக்கோங்க, நிறுத்தாதீங்க, மாத்துங்க. ஒவ்வொரு செலவும் உங்க தேர்வு. மிச்சம் வந்த உடனே சேமிங்க, அவ்வளவுதான். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா ஒரு விடயம், 3500 ரூபாய் சேமிக்கிறது ஈஸி. அதை ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து சேமிக்கிறது தான் கடினம். பெரும்பாலான மக்கள் முதல் மாசம் சேமிப்பாங்க, 2வது மாசம் மறந்துடுவாங்க. அதனால அடுத்த வீடியோல 30 நாட்கள்ல சேமிப்பு தானா நடக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சிஸ்டம் உருவாக்க போறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.